இன்னைக்கு வீடியோல கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்துல ரீசெண்டா தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆன தி ஒடிசி படத்தை பத்தி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போறோம். இது ஒரு ஹாலிவுட் மூவி. வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒடிசியஸ்ங்கிற ஒரு மன்னன் ட்ரோஜன் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய வார 10 வருஷமா கஷ்டப்பட்டு பல இன்னல்களை சந்திச்சு கடைசியா ஒரு பிளானை போட்டு ஊருக்குள்ள நுழைஞ்சி எல்லாத்தையும் போட்டு தள்ளி தான் கொடுத்த டாஸ்கை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு ரிட்டர்ன் திரும்புறாரு. அப்ப திரும்பும்போது நிறைய இல்லல்களை தான் சோல்ஜர்ஸ் கூட அனுபவிக்கிறாரு. என்னன்னா, ஒரு ராட்சச ஆளு, அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் மயக்க வைக்கிற தாமரைப்பூ, இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு நிறைய இல்லல்கள் வந்ததுனால அவர் வரவுக்குள்ள 10 வருஷம் ஆயிடுது. மொத்தம் வார் நடந்தது 10 வருஷம், இவர் வரத்துக்கு ஒரு 10 வருஷம், மொத்தம் 20 வருஷம் இவர் அந்த லைஃபையே கடல்லையும் நிலத்திலையுமே ஓட்டிடுறாரு. அவரால் தான் சொந்த ஊருக்கே திரும்ப முடியாத சுச்சுவேஷன். ஒரு கட்டத்துல தான் ஏதோ மூலியமோ வசப்பட்டிருக்கோன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட விடுபட்டு கடைசியா தான் ஊருக்கு வராரு. வரும்போது ஒரு பெக்கர் வேஷத்துல உள்ள நுழையிறாரு. நம்ம நாடு நாம விட்டுட்டு போகும்போது எந்த நிலைமையில இருந்ததோ அந்த நிலைமையில தான் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம திடீர்னு உள்ள நுழைஞ்சோம்னா நம்மளே கூட கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன்னால அவர் என்ன பண்றாருன்னா, தன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, தன்னோட பிறந்த பையன் எப்படி இருக்கான், ஊர் மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்றத பெக்கர் வேஷத்துல செக் பண்றாரு. இவர் நினைச்ச மாதிரியே ஊர் மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க. மன்னர் இறந்து போயிட்டாரு. இப்போ குயின் மட்டும்தான் இருக்காங்க. அதனால அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு நாம இந்த நாட்டையே ஆளுவோம். பையனும் சின்ன பையனா இருக்கான், அவனுக்கும் சரியான விவரம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னென்னமோ போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த போராட்டத்துக்கு நடுவுல தான் ஒய்ஃபும் ரொம்ப தத்தளிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இதுக்கு மேல நாம சும்மா விடக்கூடாது, நாம தான் வந்துட்டோமேன்றதுனால அவர் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறாரு. அந்த நாட்டையும் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு அந்த நாட்டை தான் பையன் கையில கொடுத்துட்டு தான் சோல்ஜர்ஸ்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தாமே வந்துட்டேன், அவசரமா வந்துட்டேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்க தனியா இருக்குன்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டேன், ஆனா இங்க சுச்சுவேஷனை மாறி போய் கிடக்குங்கிறது எனக்கு தெரியல, இப்போ நான் பீஸை தேடி போறேன், நிம்மதியை தேடி போறேன், என் பொண்டாட்டி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கப்பல் ரெடி பண்ணிட்டு அவர் அப்படியே கிளம்பி போயிடுவாரு. அதோட இந்த கதையை முடிச்சிருவாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபேண்டசி இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தாலும் கிறிஸ்டோபர் நோலனோட விஷன் மூலியமா இந்த படத்தை எப்படி காட்ட முடியுமோ அந்த மாதிரி காட்டியிருப்பாரு. எல்லா விஷுவல்ஸும் ஸ்டன்னிங்காவே இருக்கும். குறிப்பா அந்த நாய் வர சீனு, அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ்ல வர ஃபைட்டு, அது எல்லாமே செமையா இருக்கும். கன்ஃபார்மா இந்த படத்தை தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல படம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.